உன் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறோங்கிற ஒரே காரணத்துக்காக ஓவரா பேசாத. உன்னை விட எனக்கும் குரலை ஒசத்தி பேச தெரியும். இனி பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க போலாம். மாமா, யார் வந்திருக்காங்க? வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. சந்திரா, இவங்க இப்ப இங்க எதுக்காக வந்திருக்காங்க தெரியுமா? ஐஸ்வர்யாவை பொண்ணு கேட்கறது. கல்யாணங்கிற பேர்ல வேற ஏதோ திட்டத்தோட வந்திருக்காங்க. அதுவும் நம்ம ஐஸ்வர்யா இப்ப இருக்க. சந்திரமதி, அவர் சொல்ற மாதிரி எந்த திட்டமோ சதியோ இல்ல. சதீஷுக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்க்க சொல்லி புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அவர்தான் உன் பொண்ணு ஐஸ்வர்யா பத்தி சொன்னாரு. அதான் பேசிட்டு போலான்னு நேரில் வந்தோம். ஆமாங்க, வியாபாரத்துல தான் உங்களுக்கும் இவருக்கும் போட்டி. இதுல ஜெயிக்கிறவங்க தோக்குறதும் தோக்குறவங்க ஜெயிக்கிறதும் சகஜம் தானே. ஆனா வாழ்க்கைங்கிறது அப்படி இல்லை. எப்படியும் ஏதோ ஒரு இடத்துல சதீஷுக்கு நாங்கள் பொண்ணு எடுக்கத்தான் போறோம். தெரியாத இடத்துல எடுக்கிறத விட தெரிஞ்ச இடத்துல எடுத்தா நல்லா இருக்கும்னு நான் தான் இவருக்கு சொன்னேன். விலைக்கு போனா விரோதம் தான் அதிகமாகும். நெருங்கி வந்தா தானே உறவு. அந்த உறவை ஏற்படுத்திக்கலான்னு தான் வந்திருக்கேன். இந்த விஷயத்துக்காக நான் உன்னை வற்புறுத்தவும் வரல, ரெக்வஸ்ட் பண்ணவும் வரல. சரின்னு சொன்னா பேசுவோம், வேண்டாம்னா விட்டுருவோம். ஒரு பொண்ணுன்னு இருந்தா 4 மாப்பிள்ளைங்களும், ஒரு பையன் இருந்தா 4-5 இடத்துல இருந்து பொண்ணுங்களும் கேட்கறது சகஜம் தானே. நீ முடிவு சொன்னா மேற்கொண்டு பேசலாம். முடிவா? அதான் சந்திரமதி சைலண்டா இருக்கிறதுல இருந்து தெரியல. தட்டெடுத்துக்கிட்டு கிளம்புங்க. அதான் முதல்லயே சொன்னேன், சந்திரமதிக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வர சொல்லு. இல்ல, உங்க அபிப்பிராயத்தை சொன்னா சாப்பிட்டே கூட பேசலாம். அப்படின்னா எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லு. கல்யாணத்தை இப்ப வச்சுக்கலாம். சந்திரா, அவ ஏன் பொண்ணு, எங்க வாழ்ந்தா நல்லா இருப்பான்னு நான் தான் முடிவு பண்ண வேண்டியவன். சந்திரமதி, புரோக்கர் வந்து சொன்னப்ப நான் கூட கொஞ்ச நேரம் யோசனை பண்ணேன். இவதான் என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு வந்த. ஆனா நீ யோசிக்கிறது கூட நேரம் எடுத்துக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா மேலதான் இருக்கா. நீங்க திடீர்னு வந்ததுனால இப்ப அவளை ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் நேரமாகும். என்ன புதுசாக பார்க்க போறோம்? ஏற்கனவே பார்த்த பொண்ணு தானே. கன்ஃபார்ம் பண்ணிட்டானா? அத வேற மாதிரி சொல்றான். அப்போ நாங்க புறப்படுறோம். மற்ற விஷயங்கள்லாம் ஜோசியர்கிட்ட கேட்டு பண்ணிக்கலாம். சரி சரி, நாங்க வரேங்க. சந்திரா, நீ பண்றது எவ்வளவு ஆபத்தான விஷயங்கிறது உனக்கு தெரியுதா? உன் பார்வைக்கு தான் அப்படி தெரியுது. ஆனா ஆனா எனக்கு அப்படி தெரியல. ஓ, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தியா? கேட்டுட்டு மட்டும் இல்ல,
பார்த்துட்டும் தான் இருந்தேன். சதீஷ் தான் மாப்பிள்ள. நான் முடிவு பண்ணிட்டேன். சதீஷ் தான் மாப்பிள்ளன்னு நீ முடிவு பண்ணிட்ட. ஆனா கார்த்திக் தான் என் புருஷன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐஸ்வர்யா கத்தாதமா. என்ன மீறி நீ இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, கல்யாண மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடி நான் கர்ப்பமா இருக்கேங்கிற விஷயத்த சொல்லிடுவேன். அந்த நிமிஷத்தை நீ இப்ப யோசிச்சு பாத்துக்கோ. அவ்வளவு தூரம் நீ போறதுக்கு இந்த சந்திரமதி விட மாட்டா. என்ன மாமா இது அநியாயமா இருக்கு? எவனோ வெளியிடத்துல இருந்து வந்தா கூட பரவாயில்ல, இவன் இங்கேயே இருக்கான், அக்காவுக்கு பக்கத்திலே நிக்கிறான். இத்தனைக்கும் அக்காவுக்கு எதிரி வேற. அவன் பொண்ணு கேட்டு வரான், அக்கா எந்த டென்ஷனும் இல்லாம சாதாரணமா அவங்க கூட பேசிட்டு இருக்கா. வந்தவனை அடிச்சு துரத்தி இருக்க வேண்டாமா? இவ்வளவு நாள் எதிரியா இருந்துட்டு இப்ப எதுக்கு சம்மந்தம் பேச வரான்? இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? தொழில ஜெயிக்க முடியல, அதனால பொண்ணு கேட்டு வந்திருக்கான். சம்மந்தி ஆயிட்டா சந்திரமதி அவன் கூட சண்டை போட மாட்டான்ல, அதான். ஏமாமா, யாரும் வராம இருக்கிற வரைக்கும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா அக்காவை நச்சரிச்சு சம்மதிக்க வச்சிடலாம் முயற்சி பண்ணோம். இப்ப அது முடிய போயிருச்சா மாமா? ஏமாமா, ராஜதேவன் பையன் ஃபாரின்ல படிச்சவன், பணக்காரன் வேற. ஆனா நான் அப்படி இல்லையே, என்ன ஒரு அடியாள தானே அக்கா வச்சிட்டு இருக்கு. அன்னைக்கே அக்கா சொல்லிச்சு, ஐஸ்வர்யா கட்டிக்க போறவ அந்தஸ்தா இருக்கணும், அவ பேரை காப்பாத்தணும், புத்திசாலியா இருக்கணும். அதெல்லாம் சதீஷ் கிட்ட இருக்க மாமா. எல்லாம் இருக்குடா, ஆனா என்ன பிரயோஜனம்? இன்னொருத்தன் கெடுத்த பொண்ண யாருடா கல்யாணம் பண்ணிக்குவா சொல்லுடா? ஒரு பிச்சைக்காரனோட பையனா இருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டான்டா. டேய், ராஜதேவன் யதார்த்தமா தான் பொண்ணு கேட்டு வந்திருப்பான். அவனுக்கு இந்த விஷயம் தெரியாது. நீ என்ன பண்ற? இந்த விஷயத்த நேரா சதீஷ் கிட்ட சொல்லி ராஜதேவனுக்கு இந்த விஷயத்த தெரிய வச்சிரு. கர்ப்பமான பொண்ணை கட்டி வைக்க பார்த்தான்னு சந்திரமதி மேல அவனுக்கு கோபம் வரும். கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்து சந்திரமதியை அவன் அவமானப்படுத்துவான். அந்த அவமானத்துல சந்திரமதி கூனி குறுகி போய் நிப்பா. அப்ப மெதுவா பக்குவமா நாம பேசி பார்ப்போம். வேற வழியே இல்லைன்னு சொல்லி உனக்கு ஐஸ்வர்யாவை கட்டி வச்சிருவா. சரி மாமா, நான் சதீஷ் கிட்ட சொன்னது அக்காவுக்கு தெரிய வந்துருச்சுன்னா? அது அப்புறம் தானடா. அதை பத்தி சந்திரமதி கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். இங்க பாரு, இப்ப முக்கியமான விஷயம், ராஜதேவனுக்கு ஐஸ்வர்யா கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சாகணும். உடனே தெரிஞ்சாகணும், புரியுதா? டேய், ஐஸ்வர்யா கழுத்துல நீ தான் தாலி கட்டுற. தாலி கட்டுற வரைக்கும் என்னென்ன இடைஞ்சல் வருதோ எல்லாத்தையும் உடப்போம், புரியுதா? என்னடா சொல்ற? சரி மாமா. ஹலோ. என்ன மாப்ள அப்படி பாக்குறீங்க? அதான் நம்மெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போறோமே, அப்புறம் எதுக்கு இந்த இனிமிட்டி எல்லாம்? அதான் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கரெக்டு தான். 2 ஃபேமிலி தான் ஒன்று சேர போகுது, அப்புறம் எதுக்கு விரோதம்லாம்? பெரிய மன சதீஷ் உனக்கு. உன் படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, ஃபாரின் ரிட்டர்ன் வேற, எல்லாத்துக்கும் மேல ராஜதேவனோட சன்னுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நீ வந்து சந்திரமதியோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவாங்கிறது உண்மையிலேயே என்னால் நம்ப முடியல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லும் போது கூட என்னாலே நம்ப முடியல. உங்களால் எங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ பிரச்சனை, அதை எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கள் அப்பா எவ்வளோ பெருந்தன்மையாக பொண்ணு கேட்டார் பார்த்தீங்களா? அத்தை ஏதாச்சும் சொல்லுவாங்களோன்னு நினச்சேன். அவங்களும் எங்கள் அப்பா மாதிரியே ரொம்ப பெருந்தன்மையாக இருந்தாங்களே. இருந்து தானே ஆகணும். இப்போவே பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 மாசம் ஆயிடுச்சுன்னா விஷயம் வெட்ட வெளிச்சமாயிருமே. என்ன விஷயம்? பாத்தியா, தெரியாத மாதிரி என்கிட்டே நடிக்கிற பாத்தியா? புரியல. அதான்ப்பா ஐஸ்வர்யா கர்ப்பமா இருக்கிற விஷயம். சாதாரணமா கல்யாணமானா எல்லாருக்கும் 10 மாசத்துல தான் குழந்தை பிறக்கும். ஆனா உங்களுக்கு 6 மாசத்துல பிறந்துடும் நினைக்கிறேன்.
அநேகமா அவளுக்கு இது 3 மாசமோ 4 மாசமோ நினைக்கிறேன். rascal. நினைச்சேன்டா. ஏய் சதீஷ், எனக்கு நல்லா தெரியும். என்ன இது சின்ன நீ ஏதாவது திட்டத்தோட தான் வந்திருப்ப, நல்லாவே தெரியும்டா. சரி சரி கையெடு சதீஷ், நீ முதல்ல உட்காரு உட்காரு. அடாடாடாடா உட்காரு. அட உட்காருப்பா, பொறுமையா விஷயத்தை கேளு. உட்காரு உட்காரு சதீஷ். அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா? இதெல்லாம் சொல்லாம தான் அக்கா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிச்சா? இத பார் செல்வா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட தேவையில்லாம வந்து பொய் சொன்னேன். அப்புறம் அந்த ஆபீஸ் விட்டு வெளியே போக மாட்டேன். பொய்யா? இதெல்லாம் போய் எப்படிப்பா பொய்யா சொல்ல முடியும்? சரி வேணா நீயே ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு, இல்லைன்னா நேரா அக்கா கிட்ட போய் கேளு. அடடா, நான் இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. ஆனா ஐஸ்வர்யா நல்ல பொண்ணு. எவனும் ஒரு ஃப்ராட லவ் பண்ணி தொலைச்சிட்டா. அவனும் எதுவும் சொல்லி இவளை மயக்கிட்டான். ஆனா சதீஷ், நீ பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வந்துட்டா ஐஸ்வர்யா அவன் பக்கத்துல போகாம நீ பாத்துக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே சதீஷ், வாரிசை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சரி வரட்டும் மாப்ள. சந்திரமதி, சந்திரமதி, ஏய் சந்திரமதி, சந்திரமதி. வாங்க. என்னாச்சு? நீ திருந்திருப்ப, மனசு மாறி இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ மாறல, அப்படியேதான் இருக்க. என்ன சொல்றீங்க நீங்க? பழைய பகை இன்னும் உன் மனசுல அப்படியேதான் இருக்கு. என்ன பழி வாங்கணுங்கிறத உன் லட்சியமா வச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, அப்படி எந்த எண்ணமும் எனக்கு இல்ல. என்னைக்கு நீங்க என்ன தேடி வந்தீங்களோ அன்னைக்கு நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீங்க சொல்ற மாதிரி உங்களை நான் பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தேனா என் பொண்ண உங்க பையனுக்கு தர நான் சம்மதிச்சிருப்பேனா? அதையே தானே நான் சொல்ல வந்திருக்கேன். உங்க பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சிருக்கா, இப்ப கர்ப்பமா இருக்கா. டேய், சொன்ன உடனே இமீடியட்டா ஆக்ஷன்ல அந்த ராஜதேவன் இறங்கிட்டான். அநேகமா உன் ரூட்டு இன்னைக்கே கிளியர் ஆயிடும்னு நினைக்கிறேன். மாமா, பிரச்சனை எதுவும் வந்துடாது. என்ன அமைதியா இருக்க? இவ்வளவுதானா? இதுக்கா இவ்வளவு கோவம்? ஓஹோ, இதை வச்சுதான் நான் பழி வாங்குறதா சொல்றீங்களா? உங்க வீட்டு பொண்ணை நான் கேட்டிருந்தாலும் நீங்க சொல்றது சரின்னு யோசிக்க தோணும். ஆனா நான் எங்க வீட்டு பொண்ணு ஐஸ்வர்யாவை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்னோட எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு அவதான். அவளை உங்க மருமகளாக்குறேன். இதையெல்லாம் போய் எப்படி பழி வாங்குறதா நினைக்கிறீங்க? சரி, இதை யார் உங்ககிட்ட சொன்னது? நிக்கிறாரு உங்க தம்பி, அவர் தான் சொன்னாரு. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நம்ம வீட்டு ரகசியத்தை நீ இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவ. அக்கா, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. நில்லு சந்திரா, அவசரப்படாத. அவனை அங்க போ சொன்னதே நான் தான். நீயா? ஆமா சந்திரா, காரணம் இல்லாம நான் இதை பண்ணல. உனக்கும் ராஜதேவனுக்கும் எத்தனை வருஷமா பகை இருக்கு. இன்னைக்கு தெரியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் தெரிய வரும். அப்போ உன் மேல இருக்கிற பகையில ஐஸ்வர்யாவை அவன் பழி வாங்கலாம் இல்லையா? நாளைக்கே அவ கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நின்னா அப்போ என்ன பண்ண முடியும் நம்மால? அவளோட நல்லதுக்காக மட்டும் இல்ல, உன்னோட நல்லதுக்காகவும் தான் நான் அப்படி சொன்னேன். ஆமா, என் பொண்ணு கர்ப்பமா இருக்கிறது உண்மைதான்.
அன்னைக்கு திடீர்னு நீங்க வந்து நின்னதுனால என்னால அப்ப சொல்ல முடியல. இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை நீங்க வந்து கேட்கலனாலும் நானே வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. என் வீட்டை தேடி வந்து நீங்களா தான் பொண்ணு கேட்டீங்க, நானா வரல. இப்பவும் சொல்றேன், உங்க பையன் இல்லனா என் பொண்ணுக்கு இன்னொரு பையன். அதனால உங்க முடிவு எதுவா இருந்தாலும் சரி, இங்கேயே இப்பவே சொல்லிட்டு போங்க.